அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். அதாவது நாம் ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்று மனதில் பசுமரத்தாணி போல் பதிய வைத்து விட்டால், பசுமரத்தாணி போல் பதிய வைப்பது என்பது ஆணித்தரமாக, அதாவது இன்று ஒன்று நினைப்பது, நாளை ஒன்று நினைப்பது, இன்று ஒருவரிடம் அபிப்பிராயம் கேட்பது, நாளை ஒருவரிடம் அபிப்பிராயம் கேட்பது, அனைவரையும் கலந்து ஆலோசிப்பது. அனைவரையும் கலந்து ஆலோசிக்கலாம். தன்னால் இது முடியும், இது முடியாது, தனக்கு இது பிடித்தது, தனக்கு இது பிடிக்காது என்று நமக்கு என்று ஒரு கருத்து இருக்குமல்லவா? அனைவரிடமும் அபிப்பிராயம் கேட்டாலும் நாம் இஷ்டப்படி செய்ய வேண்டும். நாம் இஷ்டப்படி நம் விருப்பம் போல் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு தினம் கருத்து கேட்டுவிட்டு காலத்தை ஓட்டிவிட்டு சோம்பேறித்தனமாக பொழுதை போக்கிவிட்டு என்னால் ஒன்றும் முடியவில்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடாது. மனதில் ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல் குறிக்கோளை பதிய வைத்து கடும் முயற்சி வேண்டும். அதிலும் விடாமுயற்சி வேண்டும். கடும் முயற்சி, விடாமுயற்சி இரண்டும் இருந்தால் நாம் சாதிக்கலாம். எப்பேற்பட்ட தடைகள், பாறாங்கல் வந்தாலும் அதை உடைத்தெறிந்துவிட்டு சாதிக்கலாம். இது உறுதி. நாம் வரலாற்றில், சரித்திரத்தில் இடம்பெறுவோம். நாம் இறந்தாலும் சரித்திரத்தில் இடம்பெறுவோம். இதுவும் உறுதி. தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.